அஸ்மத்குருபியோ நமஹ. ஸ்ரீ லீலா சுக்கருடைய ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தம். கண்ணனுடைய வடிவழக அப்படியே அங்கமா அந்த சௌந்தரியத்தையும் அந்த லாவண்யத்தையும் அனுபவிக்கும் அழகு ரொம்ப ஆச்சரியமா, ரொம்ப அனுபவ பரிவாகமா சுவாமி லீலா சுக்கர் அனுபவிக்கிறார். இன்னும் போக போக பிருந்தாவன லீலை, கோகுல லீலை எல்லாத்தையும் வர்ணிக்கப் போகிறார். இன்னைக்கு 5வது ஸ்லோகம். மதுரம் மிகுந்த பரஞ்சோதி அவன் கண்ணன் என்கிறார். இதுல அந்த விஷய விஷம், இந்த விஷய சுகம், பொறி அந்த ஐம்புலன்களின் சுகங்கள், அதிலிருந்து நம்மளை மீட்க வைக்கும் விஷயம் என்ன அப்படின்னா கண்ணனுடைய முக அழகு. அது நம்மளை மீட்க வைக்கும். மதுரதர ஸ்மிதாமிருத விமுக்த முகாம்புருகம் மதசிகி பிஞ்சலாஞ்சித மனோஜ்ஞ கச்ச பிரச்சயம் விஷய விஷாமிஷக்ரசன கிருத்னு சேதசிமே விபுல விலோச்சனம் கிமபி தாம சகாஸ்தி சிரம். அதாவது உலகத்துல இந்த விஷய சுகங்கள், பல ஐம்புலன்களின் விஷயங்கள், அதெல்லாம் விஷத்தை போன்றவைகள். அப்படிப்பட்ட அந்த நஞ்சு கலந்த விஷம் கலந்த உணவு, அதாவது அந்த ஐம்புலன்கள் நுகரும் விஷயங்கள், ஏனோ எனது மனம் எப்பவும் நாட்டம் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கார்த்தால தான் அந்த கூரத்தாழ்வானுடைய அந்த பஞ்சஸ்தவத்துல இதே ஐம்பொறிகளில் மாட்டின் இருக்கிறத எப்படி நம்ம அதுலேருந்து விடுவிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. வரதா, நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு, ஒன்னால தான் அது முடியும், இந்த பொறிகளிலிருந்து என்னை மீட்பதற்குன்னு தெரிவித்தார் ஆழ்வான். அதே விஷயம் பாக்யவசத்தால இன்னைக்கு அதே விஷயத்தை இங்க லீலா சுக்கர் தெரிவிப்பது. உலகத்தில் இருக்கிற விஷய சுகங்கள் விஷத்தை போன்றவைகள். அப்படிப்பட்ட நஞ்சு கலந்த உணவு, அந்த நுகர் விஷயங்கள், ஐம்புலன்கள் நுகரும் விஷயங்கள், அதுல ஏனோ என் மனசு நாட்டம் கொண்டே இருக்கிறது. அதை தடுக்கும் பொருட்டு என் மீது கருணை கூர்ந்து அந்த பரந்தாமன் கண்ணன் ஒண்ணாத, அப்படி விவரிக்கவே முடியாத, வார்த்தைகளால் வடிக்க முடியாத ஜோதியாக வெகு காலமாக என் உள்ளத்துள் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய திருமுகம் எப்படி இருக்கு? அந்த திருமுகம் செந்தாமரை போன்றிருக்கிறது. அப்பொழுதுதான் மலர்ந்த தாமரை போல இருக்கு. மனதை சுண்டி இருக்கும் அந்த அழகுக்கு இன்னும் ஒரு மதுரத்தை கூட்ட, இனிமையை கூட்ட ஒரு சின்ன புன்முறுவல் பூத்து அது அமுதமாய் இருக்கிறது, அமுத கடலாய் இருக்கிறது. அந்த புன்முறுவல் மதர்ப்புடன் கூடிய மயில்களின் தோகைகள், பீலிகைகள் பெரிதாகவும் வண்ண வண்ணமுமாய் இருக்கும் அந்த அழகிய பெரிய மயில் தோகைகள் கண்ணனின் குழல் கற்றையை அலங்கரித்து கொண்டிருக்கிறது. அந்த கண்கள் எவ்வளவு கரியவாகி புடை பறந்து மிளர்ந்து செவ்வரியோடிய அந்த நீண்ட கண்கள் அகன்று விஷாலமாக என்னை கவர்ந்து இருக்கிறது என்று தெரிவிக்கிறார் சுவாமி. ரொம்ப அழகான விஷயங்கள். விஷத்திலிருந்து நம்மை மீட்கும் அந்த முக அழகு, வடிவழகு. ஐயோ, இவன் அழகென்ன அழியா அழகுடையான்னு கம்பன் ராமனை பத்தி சொன்ன மாதிரி இவன் இந்த கண்ணன் அழியா அழகுடையான். அவன் கண்ணன், செந்தாமரை கண்ணன். மதுரத ஸ்மித அமிர்த, இனிமை மிக்க புன் சிரிப்பான அமுதம். விமுக்த அழகிய முக அம்புருகம், தாமரை போன்ற முகமும். மத சிங்கி பிஞ்சலாஞ்சித, கொழுத்த மயிலிறகால் அலங்கரிக்க பெற்ற மனோஜ்ஞ கச்சப்பிரச்சயம், மனதிற்கு இனிதாய் விளங்கும் திருமுடி. விபுல விலோச்சனம், பரந்த கண்களை உடையது, அகன்ற பரந்த விரிந்த அழகான கண்களை உடையது. கிமபி தாம, இன்னதென்று விளக்க முடியாத ஒரு தாமம், ஒரு தேஜோ ரூபம். விஷ ஆமிஷ, விஷம் போன்ற உலக விஷயமாகிற இந்த ஆமிஷம், இந்த மாமிசத்தை கிரசன கிருத்னுஷி, விழுங்குவதற்கு
பேராமல் அந்த மாமிசம், அந்த உலக விஷயமாகிற அந்த நுகர் பொருளை விழுங்குவதற்கு பேராவல் கொண்டிருக்கிற என்னுடைய சேதசி மனத்தில் சிரம் நீடித்து சகாஸ்தி பிரகாசிக்கிறது. எது பிரகாசிக்கிறது? அவனுடைய திரு அழகு, முடிவழகு, வடிவழகு, முக அழகு, புன்முறுவல் அழகு எல்லாம் என் மனத்தில் பிரகாசிக்கிறது. அது பிரகாசிப்பதனால் என்ன அந்த புலன் விஷயங்களிலிருந்து இழுத்து பிடித்து கொண்டிருக்கிறது என்றார். முக்தி மிச்சசி சேத் ததோ விஷயம் விஷயத்வஜ பிரம்மச்சரிய மகிம்சாஞ்ச சத்தியம் பீயுஷத்வஜ பஜ. முக்தியை நீ விரும்பினால் விஷய சுகத்தை விஷம் போல் ஒதுக்கிவிடு. பிரம்மச்சரியத்தையும் அஹிம்சையையும் அமுதத்தை போல் கைக்கொள் என்கிறது சாஸ்திரம். முக்தி மிச்சசி சேத் ததோ விஷயம் விஷயத்வஜ விஷயத்யஜ பிரம்மச்சரியம் அஹிம்சாஞ்ச சத்தியம் பீயுஷவன் பஜ. அடியேன் தன்யோஸ்மி.